இந்த குட்டா பையன் ஜானு பேங்க்கு காலேஜ்னு போயிட்டான். அவனை ஃபாலோ பண்ணி நம்ம சிங்கம் சார் போய்க்கிறாரு. நம்ம சிங்கம் சாரை ஃபாலோ பண்ணி போய்க்கிறோம். இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்கு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி போன வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதோட கண்டினியூ தான் இது. என்னடா இது, ஊரில் இருக்கிற எல்லா வெட்டி பசங்களும் கும்பலாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. முன்னாடி வாரம் அவனோ கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ஸ்பைடர் மேன் மேனிக்கு இருங்க போயிட்டு விசாரிப்போம். சிங்கம் சார்லாம் இருக்காரு. இன்னத்துக்கு இவனை பிடிச்சி வச்சுக்கிறாங்கன்னு தெரில. எம்மவும் பெரிய சூப்பர் ஹீரோயுமா இவனை போயிட்டு பிடிச்சி வச்சுக்கிறாங்களே. வணக்கடா ஸ்பைடர் மேன், என்னடா இந்த பக்கம் வந்துக்கிறா? அது ஒன்றும் இல்லை பிராங்க்லினே, சும்மா காற்று வாங்கலான்னு வந்தேன். இந்த பசங்க பூச்சி போட்டாங்க, நான் எதுவுமே பண்ணலடா. இப்போ நான் என்னை காப்பாத்துறா. சிங்கம் சார், இவனை ஏன் சார் பிடிச்சிங்க? இந்த பையன் ஒரு சூப்பர் ஹீரோ சார், நல்ல பையன். இவனை விட்டுருங்க, பாவம். உங்களுக்கு தெரியாது, இந்த பையன் பொண்ணுங்க குளிக்கிறதுலாம் எட்டி பார்க்குறான். என்னடா ஸ்பைடர் மேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு காற்று வாங்க வரேன்னு சொல்லியா? காற்று வாங்க பிராங்க்லினே, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? அவர் போய் சொல்லாதே, நீ மோட்டுக்கு இதெல்லாம் விசாரிச்சு பாரு. என்ன மோட்டு, குழந்தைலாம் பூச்சி கூண்டில் வச்சுக்கிறீங்க, என்ன விஷயம்? அட ஒண்ணு இல்ல மண்டையா, இவன் பார்த்துக்கு வித்தியாசமா இருந்தான். கையில நான் புசு புசுன்னு ஓடுறான், பறக்கிறான், குதிக்கிறான். அதான் பார்க்கறதுக்கு விசித்திரமா இருந்து பூச்சி போட்டுக்கான். மோட்டு, நீ நினைக்கிற மாதிரி இவன் பூச்சாந்தலாம் இல்லை. இவன் ஒரு டம்மி பாபா. சும்மா இவன் என்ன சுட்டி பார்க்க வந்திருப்பான். நீங்கள் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக்குறேன்னு சொல்லி பூச்சி போட்டீங்க. விட்டுருங்க, பாவம், நம்பால் தான். எனக்கு தெரிஞ்ச பையன் தான். சிங்கம் சார், நீங்களும் விட்டுருங்க, அவன் குழந்தை. தேங்க்ஸ்டா பிராங்க்லினே, என்னை காப்பாத்துக்கு நன்றியா. சரி, நான் போயிட்டு வரேன். இந்தியன் பைக் டிரைவிங் தெரியல, ஏதோ வேலைக்கு தான், நான் போயிட்டு வரேன். பாய். அப்படி போகும்போதாவது எங்கன்னா பிரச்சனை இல்லாமல் பத்திரமா போய் சேருறாரே வீட்டுக்கு. நான் போயிட்டு தூங்குறேன். எனக்கு சரியான தூக்கம் வருது. நம்ம அண்ணாச்சி காலையில் டீ குடிக்கிட்டு இருந்தால் குடிச்சிட்டு போ. என் பேர் சொன்னால் ஃப்ரீயாக கொடுப்பாரு. சரி போய் தட்டா. சரி வாங்க, நம்ம போய் தூங்குவோம். நம்மளுக்கு சரியான தூக்கம் வருதுங்க. போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் பார்த்தா தான் நம்மளால தூங்க முடியாது. ஏங்க அங்கே பார்த்தீங்களா, குட்டா பையன் ஜானோ நம்பர் 1 நம்பர் 2 பேங்க்கில் கொள்ளடிக்கிறாங்க. நம்ம சிங்கம் சார் கூப்பிடலாம். சார், சிங்கம் சார் எங்கே சார் இருக்கீங்க? வாங்க சார், இங்கே ஜான் பையன் கொள்ளடிக்கிறான் சார். குட்டா பையன் ஜான் சார் ஓடிட்டான் சார். எங்கே சார் இருக்கா? அது வராரு சார். இங்கே அந்த பக்கம் தான் போயிருக்கான் பாருங்க. போய் பிடிங்க, சீக்கிரம் போங்க. நான் எப்படின்னா பின்னாடி வரேன். இப்போ நம்ம இப்படி பார்த்து நம்மக்கிட்ட வண்டியும் இல்லை. நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் தெரியா இருந்தால் சீட் கோட் போட்டு வர வைக்கலாம். பேசாமல் இந்த வண்டியை சூட்டப் பண்ணிடலாமா? யாரும் இல்லை, போவான். நல்லது தானே பண்ணுறான். ஏன் கேட்க போகிறான்? நம்ம பேசாமல் இந்த கார் எடுத்துகிட்டு ஓடிடலாம். பார்க்கறதுக்கு நல்லா பல்காகுது. இதனால் எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா பார்த்துக்கலாமா? என்ன பண்ணலான்னு தெரியல. பேசாமல் எடுத்துடுவான். காத்தர தோது விட்டு ஜிங் சக்க. டேய் டேய், எவனா கார் எடுத்துட்டா? ஏன் காட்டுறாது? டேய் வந்தானா அவ்வளோதான் நீ. ஐயோ, வம்பு நம்மளே வர கொடுத்து வாங்கிட்டோம் போல. இது பாக்ஸர் அண்ணாச்சோட காரம். பாவம் தொத்திக்கிட்டே வந்தார். நம்ம எப்படியோ ஓட்டின்னு வந்துட்டோம். இருங்க, அவனை பிடிச்சிட்டு நம்ம எதுனா பண்ணுங்க. பார்த்தீங்களா பறக்கூட்டம்? பார்த்தீங்களா, நான் பெரிய ரேசருங்க. இந்தியன் பைக் டிரைவிங் சிட்டியில் வந்து பாருங்க. அண்ணனை கையிலே பிடிக்க முடியாது. டேய் குட்டை பையன், டேய் நில்லுடா. ஏங்க வண்டி பிரேக் எங்கங்க இருக்கா? இது வேற கண்டுபிடிச்சே. டேய் குட்டை பையா. ஐயா சிங்கம் சார், இப்பயாவது வந்த வேலையை பாருங்க சார். அவனை இம்பாசிபிள்னு சொல்லிட்டு அவனை போய் பிடிங்க சார். நான் பின்னாடியே வரேன். சரியா? எங்கே போகிறான்னு தெரியலையா? நம்மளுக்கு தெரிஞ்சால் ஒரு ஷார்ட் கட் என்ன எடுத்து போகலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம வண்டி பிக்கப் சரியில்லைங்க, ரொம்ப சுல்லாவாக போகுது. அவங்க பறக்க விட்டுன்னு போகிறாங்க. என்னங்க பண்ணது? நம்மளால எதுவும் பண்ண முடியாது போல இருக்குது. என்னது இது, கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் ஒரு வண்டியும் காணோம். எல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையா? ஐயோ, ஏங்க இந்தியன் பைக் டிரைவிங் 3D வந்துருச்சு. அவங்கள ஆளே காணோம். நம்ம சிங்கம் சாரும் எங்கே போகிறான்னு தெரியலையா? அதை முன்னாடி தான் போகிறாங்க. ஆஹா, சிங்கம் சார், இது எங்கள் ஏரியா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. சரியா? நீங்கள் என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ணன் அவங்கள போய் பிடிச்சி கூட்டின்னு வந்து சைடில் கம்பி என்ன வைக்கிறேன். சார் எங்கே சார் போகிறீங்க? ஒன்றும் தெரியாமல் சார். இது எங்கள் ஏரியா சார், என்னை நம்புங்க சார். அட போங்க சார், எங்கன்னா போய் மாட்டிக்குங்க. நான் போயிட்டு அவனை தேடுறேன், அந்த குட்டை பையனை. இவர் எங்கே போகிறான்னே தெரிய மாட்டேங்குதுங்க. இவர் சிங்கம் சார் இல்லை, இவர் வந்து பூனை சார். சார், இதுக்கப்புறம் உங்கள் பேர் பூனை இன்ஸ்பெக்டர் பூனை. அது விடுங்க, இவங்க எங்கன்னா போய் சாப்பிட்டோம். நம்ம போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு டீ குடிச்சு வந்து தேடலாம். நம்மளுக்கு பசிக்குதுங்க, காலிலேருந்து சாப்பிடல. காலைல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் மேன் வந்து மாட்டிக்கிட்டான் கூண்டில். அவனை பேசி காப்பாற்றுறதுக்கே மதியம் ஆயிடுச்சு. சரி போயிட்டு ஒரு குட்டியாக தூக்கம் போடலான்னு போனா இதுக்குள்ளே இந்த பிரச்சனை. ஏங்க முன்னாடி ஏதோ வண்டி கவுந்துக்குதுங்க. நம்ம குட்டை பையன் ஜான் வண்டி தானே இது? ஆமாம்,
ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு போல். குட்டை பையன் உயிரோடு இருக்கிறானா இல்லையானே தெரியலையா. இருங்க கிட்ட போயிட்டு பார்த்துட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே யாரும் இல்லாத மாரி தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வண்டி மட்டும்தான் இருக்குது. உள்ளே இருக்கிற பணத்தையும் குட்டை பையன் ஜானையும் நம்பர் 1 நம்பர் 2வையும் ஆளு காணும். இப்போ போயிட்டு இவங்க 2 பேரும் தேடணுமா? பக்கத்தில் 2 வீடு தான் இருக்கா. 2 வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிடலாம் பேசாமல். வேறு என்ன பண்ண முடியும்? நம்ம ஃபஸ்ட்டு இந்த மஞ்சள் கலர் வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஏதோ சவுண்டு கேட்குது லைட்டாக. என் கணிப்பு படி இந்த வீட்டில் தான் இருக்கணும். நான் ஒரு கிளி ஜோசியர் தெரியுமா? கிளி இல்லாமல் கிளி ஜோசியம் பார்க்குறவங்க தான் கிளி ஜோசியர். என்கிட்ட அண்ணா ஜோசியம் பார்க்க வரேங்கன்னா மறக்காமல் வாங்க. கிளி ஜோசியம் பார்க்குறேன், கிளி ஜோசியம். குட்டை பையா உள்ளே இருக்கியா? மேலே ஏதோ சவுண்டு கேட்குது, போயிட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன். அந்த படிக்கட்டை கட்டினான்னு தெரில. ஜம்ப் பண்ணி போக வேண்டியதாக இருக்குங்க. அங்கே உள்ள குட்டா பையனும் நம்பர் 1 நம்பர் 2வும் இருக்கிறாங்க. பேசாமல் நம்மளே சம்பவம் செய்யலாமா? இல்லைன்னா நம்ம சிங்கம் இல்லை பூனை சாருக்கு ஃபோன் பண்ணலாமா? பூனை சாருக்கே ஃபோன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம எதுனா பண்ணி நம்மளை பூச்சி ஜெயிலில் போட்டு நம்மளெல்லாம் கம்மியான முடியாது. நம்ம சிங்கம் சாருக்கே ஃபோன் பண்ணலாம். சார் ஃபோனை எடுத்து தொலைங்க சார். என்ன சார் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? எடுத்துட்டார். சார் வணக்கம் சார், நான் ஃப்ராங்க்லின் மண்டையன் பேசுகிறேன். நான் குட்டை பையனை கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரம் வந்தீங்கன்னா அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு கம்பி எண்ணெய் வைக்கலாம். அப்படியே நம்ம பணத்தை நம்ம பூரி நகருக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படியே பிராங்க்லின், இதோ வந்துடும் பிராங்க்லின். எனக்கு இந்த ஊர்ல இடமே தெரியாம எங்க போயிட்டேன். சரி இரு, நீ அட்ரஸை வாட்ஸ்அப்ல அனுப்ப, நான் அப்படியே பின்னாடியே வந்துடுறேன். சரியா? அவனை எங்க தப்பிக்க போவான் பார்த்துக்கோ. ரைட்டு. சரி, அவர் வரத்துக்குள்ள நம்ம போயிட்டு ஒரு அட்டனன்ஸை போடலாம். டேய் குட்டா பையா, ஏண்டா குட்டா பையா மாட்டிக்கிட்டீங்க பார்த்தியா? கை தூக்கி நீ சரண்டர் ஆனா உன்னை விட்டுருவோமா? ஏண்டா குட்டா பையா, கொல்லை அடித்தா சரி, அது எங்கே எடுத்துகிட்டு வரணுன்னு உனக்கு தெரியலையா? இது பார்த்தீங்கன்னா என் ஏரியாவில் வந்தே நீ என்கிட்ட மாட்டாமல் தப்பிக்கிறேன்னா நீ பெரிய திருட்டு தீவிரவாதியாக இருக்கணும்னா இருடியா. இன்ஸ்பெக்டர் போன சார் வராரு, அவர் உன்னை பார்த்துப்பாரு. அது வரைக்கும் நான் உங்களை பார்த்துக்கிறேன். அவங்க ஏன்டா தாயை எப்படி கீழே குஞ்சுனுக்கிறாங்க? ஜானாக போறான்டான். டேய் பிராங்க்லின், உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுடா. நம்ம 50-50 ஷேர் பண்ணிக்கலாம். எங்க 3 பேரையும் விட்டுடுறா. சூப்பர் பாஸ், சூப்பர். பஞ்ச் டைலாக் சூப்பரா இருக்கு. 50-50லாம் செட் ஆகாது. 75னா சொல்லு, நான் காப்பாற்றுறேன். இல்லைன்னா பாரு, எனக்கு செட் ஆகாது. நீ 15 தான் அப்படியே நிற்ப. சரி விட, உன்னை போலீஸ் ஸ்டேஷன்லேயே நான் எடுத்துன்னு போயிட்டு ஒப்படைச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டை பையன் ஜானை இந்தியன் பைக் டிரைவிங் திருடில் இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டோம். இப்போது சிங்கம் சார் பற்றி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா, அவன் கொள்ளடிச்ச பணம்லாம் எங்களுது, நாங்கள் எங்கள் பேங்க்கில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம அப்படியே கிளம்பிடலாம். நம்மளுடைய வேலை முடிஞ்சிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு சைலண்ட்டாக விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பாக்ஸரை நச்சு போட்டு பந்து கட்டிடுவார். சரி, நம்ம வேலையை பார்க்கலாம் சார். போனேன் சார், போயிட்டு வரேன். பை. ஒரு வழியாக அப்படியே வந்துட்டோம். இந்த வட்டி பசங்களுக்கு வேறு வேலையே இல்லை போல். எப்போ பார்த்தாலும் கும்பலாக நின்றுக்கிட்டு எதுனா பண்ணிக்கின்னு இருக்காங்க. இருங்க, நம்ம போயிட்டு விசாரிப்போம். ஏங்க பூனை சார் வண்டியில் பூனை சாரே இங்கே தாங்க இருக்காரு. நம்ம கூட அங்கே தான் இருந்தார். நம்ம வரத்துக்குள்ளே இவர் எப்படி வந்தார்? சரி இருங்க, இறங்கி போய் என்னன்னு விசாரிப்போம். நான் பெருசாக பந்தா பெஸ்ட்லாம் காமிக்கிறாங்க, யாருக்குன்னு தான் தெரியல. அண்ணாச்சி என்ன விஷயம்? எல்லாம் கும்பலாக்குறாங்க. அட எனக்கே எதுவும் தெரியாதுப்பா, சும்மா 10 ரூபா கொடுத்து நிற்க வச்சாங்க, அதான் நின்றுட்டு இருக்கேன். அட மண்டையா, சரி விடுங்க, நம்மளும் நிற்போம். இப்படியா எல்லாம் இங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா சொட்டா மண்டையெல்லாம் நின்றுட்டுருக்கான். நம்ம நிற்க மாட்டோமா? நம்மளும் நிற்போம். சரியா? ஜான் கொள்ளையடிச்சிட்டு போன பணத்தை காப்பாற்றியதற்காக நம்ம பிராங்க்லின் மண்டையனுக்கு இன்னைக்கு விருது தரப்படுகிறது. பிராங்க்லின் மேடைக்கு வா. ஏங்க இது எனக்கு தான் போல. இருங்க, நான் போயிட்டு அவார்டு வாங்கிக்கினேன், போயிட்டு பேசிட்டு வரேன். சரியா? நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பாருங்களா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க பாருங்கள். சரியா? ஏதோ தர நீங்கள் அது கொஞ்சம் தந்தால் நல்லாயிருக்கும். அதான் அதே தான். ரைட்டு சார். எல்லாம் கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்க. பாருங்க, என்னை மட்டும் தான் இருக்கணும். ஒரு இந்திய குடிமகன்னா எப்படி இருக்கணும்னு என்னை பார்த்து கற்றுக்குங்க. சரியா? அப்படியே இதோட அடுத்த பார்த்து புதன்கிழமை வரும்.